பஞ்சாபின் பதன்கோட் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் உயிரிழந்த தீவிரவாதியின் உடலில் கட்டப்பட்டிருந்த வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்ட லெப்டினன்ட் கர்னல் நிரஞ்சன் உயிரிழந்தார். விமானம் மூலம் பெங்களூரு கொண்டுவரப்பட்ட நிரஞ்சனின் உடலுக்கு குடும்பத்தினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் ஹெலிகாப்டர் மூலம் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்திற்கு இன்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷோலி அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலம் பதன்கோட்டில் இந்திய விமானப்படை தரைத்தளத்தில் நாசு வேலையில் ஈடுபட முயன்ற தீவிரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொண்டனர். இதில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதில் கேரள மாநிலம் பாலக்காடு எளம்பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த நிரஞ்சன் என்பவரும் உயிரிழந்தார். தற்போது பார்த்தோன்னா இவரது உடலானது பெங்களூருவிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவரது உடல் தற்போது பாலக்காடு பகுதியில் உள்ள விக்டோரியா கல்லூரியில் உள்ள மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவரது உடலை இங்கிருக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த உடலானது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கே பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது இங்கிருக்கும் மாணவர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருடைய மரணத்திற்கு வீர அஞ்சலி செலுத்தும் விதமாக வீர முழக்கங்கள் இட்டு வருகின்றனர். தற்போது இவருடைய உடலானது பாலக்காடு பகுதியிலிருந்து அவருடைய சொந்த ஊரான எளம்பச்சேரி கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது.